ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். ஸோ ரொம்ப குளிர்னு நினைக்கிறேன், மழையாக இருக்குது. சார், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லாம் பெருசாக எதுவும் இல்லை, எல்லாமே செம்ம ஜாலியாக ஃபன்னாக அழுவியப்பா பயங்கர அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. இந்த குரூப்பாக வந்து அவங்க பேசுகிற விஷயங்களை கேட்கும்போது வயிறு வலித்து சிரித்து எல்லோரும் அட்டகாசம். ஒரே ஒருத்தர் தவிர திவ்யா மட்டும் கம்முன்னு உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு செம்ம டென்ஷனாகவே இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடாது, மன அழுத்தம் ஆகிடும். பட் மற்றவங்க எல்லோரும் செம்ம ஃபன். அதுவும் நடந்த அந்த திருட்டு மேட்ராக எவ்வளோ காமெடி ஆக்கிட்டாங்க தெரியுமா? அடிபட்டு நாய்ங்களான்னு சொல்லி சனியை முடித்த நாய்ங்களான்னு சொல்லி அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. அவர் வேறு வந்துட்டு பிக் பாஸ் டென்ஷன் ஆகி வந்துட்டு வெளியில் அவ்வளோ பெரிய போஸ்ட்டை போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமு. இங்கே எல்லாம் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்பா அநியாயம் பண்ணுறீங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் திவ்யா மட்டும் அப்படியே விம்முன்னு இருந்தாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு பிரச்சனையாகி போச்சு. ஒன்றும் இல்லை, திடீர்னு பார்த்தா காலையிலேயே சாங்லாம் முடிஞ்சுது. அந்த மார்னிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய் குலைக்குது. இன்னும் காலையிலே நாய் குலைக்குது. பார்த்தா திவ்யா அம்மா தூங்கியிருக்காங்க போல இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே கொஞ்சம் அப்படியே இப்படின்னு, ஆனால் எதுக்கு நாய் குலைச்சிட போதுன்னு பயந்துட்டு இருந்தாங்க. இவங்க தூங்கியிருக்காங்க பொழுது அந்த இடத்துல வந்து நம்மளால் கானாவனத்து வந்து அந்த துணியை சம்திங் ஏதோ மடிச்சிட்டு இருந்தார். நாய் குலைச்சிருச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்க. போய் எல்லா இடத்துக்கும் கேட்டாங்க, கேப்டன் ரம்யா நீங்களான்னு. இல்லைன்னு இங்கே வந்து பார்த்தா நீங்களான்னு அவங்க தூங்கிட்டு இருக்கும் கேட்காம இவங்கள இனத்தை கேட்டோன்னு காண்டாயிட்டார். இனியமாக கேட்குறேன் சொல்லிட்டு வந்துட்டார். அங்கே தூங்குனது திவ்யா தான் அப்படின்ட்டு. திவ்யா தான் தூங்கிட்டு இருந்தாங்க. வந்தாங்க, ஏன் திவ்யா தூங்குறீங்க, எந்திரிங்க அப்படின்னா, நான் தூங்கணும்னு யார் சொன்னது? இவங்க சத்தியமாக உங்கள் அம்மா சத்தியமாக அவர் எப்பயுமே சத்தியமாக அவங்க தூங்க நான் பார்த்தேன்ப்பா அப்படின்றாரு. நீங்கள் அவங்க சொல்கிறதுக்கெலாம் கேட்காதீங்க, நான் தூங்கலை அப்படின்னு அப்படியே மாறி உங்களுக்கு தெரியுமே மாறி வச்சுக்கிறாங்க. இங்கே போய் முடிய போய் தெரில. அப்புறமா அவர் வந்துட்டு சத்தியமாக சொல்லிட்டு வெளியில் போகிறார். போயிட்டு கனிக்கிட்ட எஃப்ஜிக்கிட்டலாம் சொல்கிறார், அப்பா நான் பார்த்தேன்ப்பா. ஏன்னா நேற்று வந்து பயங்கரமாக முட்டிக்கிச்சு ரெண்டு பேருக்கும். சும்மா இருக்கிற சங்கம் சொரிஞ்சு விட்ட மாதிரி வந்து கானாவனத்தை சொரிஞ்சு விட்டாங்க. இனி கானாவனத்தை சும்மா இருக்க மாட்டார். திவ்யாவை ஃபுல்லாக டார்கெட் பண்ணுவார். ஆக்சுவலாக போன வாரத்துலேருந்தே வந்து திவ்யா மேலே அவருக்கு ஒரு இது வந்துருச்சு. இவங்களுக்கும் வந்து நம்ம கானாவனத்து மேலே வந்துருச்சு. அதே மாதிரி விக்ரமும் வந்துட்டு திவ்யா அண்ட் சாண்ட்ராவை தாக்கக்கூடிய விஷயங்கள் அதிகப்படியாக சாண்ட்ராவோட திவ்யாவை தாக்குறாரு. அந்த திவ்யா இல்லை சாண்ட்ராவை தாக்குறாரு விக்ரம். இப்போ கனியெலாம் கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாங்க. ஆனால் இப்போ வந்து புதுசாக ஏதோ ஒரு டீம் உருவாகிற மாதிரி இருக்குது. கனியும் திவ்யாவும் சேர்ற மாதிரி, சாண்ட்ரா வந்துட்டு திவ்யா எதிர்க்கிற மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் இதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா திவ்யா பேசும்போது சாண்ட்ராவுக்கு சுத்தமாக பிடிக்கல, மாற்றி சொல்கிறேன். ஏன்னா கானாவனத்தை அந்த டோரை எடுத்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இழுத்து அடிச்சிட்டாரு அப்படின்னாங்க. அடித்தார். எப்போ அடித்தார் அப்படின்போது இல்லை அடித்த மாதிரி, ஆனால் நான் அடித்த மாதிரி சொல்லவே இல்லையே காண்ட்டாங்க. இதை தான் நீ ட்விஸ்ட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு அங்கே ஒரு பிரச்சனையாகி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக நம்மளுக்கு நிறைய கண்டென்ட் வர காரணத்தினால பழசாக யாரெல்லாம் கண்டென்ட் கொடுத்தாங்களோ இவங்களாம் இருந்தால் தான் நம்மளுக்கு கண்டென்ட் வரும்னு நினச்சிட்ருப்போம்ல, அவங்கள வந்து தூக்கறதான் வந்து பிளானும் ஓடுது போல இருக்குது. இந்த மாதிரி தான் தகவல் வருது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ காலையில் பாவம் முட்டிட்டாங்க. ஆனால் சொல்லிட்டாங்க இவங்க யார், நம்ம கேப்டன் யார் பாதே, ஆமாம் கேப்டன் இது வரைக்கும் அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது. ரம்யா அவங்ககிட்ட சொல்கிறேங்க பாருங்க, தேவையில்லாமல் என்னோடய இதில் பழைய தலையிட வரலான்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு சொல்லிட்டு, இதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து காலையிலே எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. திவ்யாவும் என்ன நடக்க போது தெரியல. சரி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பரில்.